கையில பார்த்தா இந்த கையில ஒரு முறம் வச்சுருக்கான், இந்த கையில பார்த்தா ஒரு பானை வச்சுருக்கான், முன் கையில பார்த்தா அந்த பறவையும் தூக்கின்னு வந்திருக்கான். இப்படி ஒரு கையில முறம், ஒரு கையில பானை, இங்க பார்த்தா ஒரு பறவை, எல்லாத்தையும் வச்சுட்டு 5 மாச குழந்தை வந்துட்டு இருக்கே. அவன் நெற்றியில வேர்த்து இருக்கான். இவ்வளோ தூரம் ஓடி போய் அங்கே போய் அவர்களின் மணல் வீட்டை எல்லாம் கலைச்சு அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு கிடுகிடுன்னு பாட்டுல 3 அடி முடியறதுக்குள்ள ஓடி வந்திருக்கான் இல்லையா? என்ன ஸ்பீட்ல அங்க போயிட்டு இங்க வந்திருப்பான். அதனால நெற்றி அப்படியே நெற்றி முழுக்க வேர்த்திருக்கு. பிறை சந்திரனிலிருந்து அமுதம் பொழிவது போல, சந்திரனை சொல்றா இல்லையா, அமுதை பொழியும் நிலவுன்னு. கண்ணபிரானுடைய நெற்றி அது நிலவு போல் இருக்கிறது. அந்த நிலவு பொழியக்கூடிய அமுதம் போல முத்து முத்தாக அதிலிருந்து வியர்வை துளிகள் சிந்துகின்றனவே. நெற்றி இருந்தவா காணீரே, அவனுடைய அழகான நெற்றி, பிறை சந்திரனை போல நெற்றி, ஊர்துவ புன்றமாகிய திருமண் காப்பு விளங்கக்கூடிய நெற்றி, முன்குழல் கற்றைகள் அழகாக வந்து படியக்கூடிய நெற்றி, இப்போது வியர்த்திருக்கக்கூடிய நெற்றி. வாங்கோ வாங்கோ வந்து பல்லாண்டு பாடுங்கோ. அந்த நெற்றிக்கு வேர்த்திருக்கு, அவனுக்கு வலிக்க கூடாது. நெற்றியில் அதிகமாக வேர்த்து அதனாலே சளி பிடிக்க கூடாது. அதுக்காக கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுங்கள். நெற்றி இருந்தவா காணீரேன்னு சொல்லும் போதே அந்த மணல் வீடு கட்டின்னு இருந்தா பாருங்க, எல்லாரும் கண்ணன் பின்னாடி ஓடி வந்துட்டா. இப்ப எல்லாரும் வரமோ, யசோதை கூப்பிடுறா, ஓ வாங்கோ வாங்கோ. நேரிழையீர் வந்து காணீரே. நேர் அப்படின்னா நேர்த்தியான, நேரான, அழகானன்னு அர்த்தம். இழைனா ஆபரணம்னு அர்த்தம். நேர் இழையீர், ஓ நேர்த்தியாக ஆபரணம் அணிந்த பெண்களே. ஓ நீங்க தான் அந்த ஆற்றங்கரை மணல்ல இந்த மணல் வீடெல்லாம் கட்டின்னு இருந்தவாளா? உங்களை இங்க ஈர்க்கத்தான் கண்ணன் இப்படி பண்ணானா? சரி சரி வாங்கோ, இது வரைக்கும் விட்டு போனாலும் பரவாயில்ல. நெற்றி எவ்வளவு அழகா இருக்கு, வந்து பாருங்கள். நெற்றி இருந்தவா காணீரே, அந்த நெற்றியின் அழகுக்கு பல்லாண்டு பாடுங்கள். நேரிழையீர் வந்து காணீரே, நேர்த்தியான ஆபரணம் அணிந்திருக்கக்கூடிய பெண்களே, மணல் வீடு கட்டிட்டு இப்ப கண்ணனை நாடி ஓடி வந்தவர்களே, வந்து பாருங்கள், அவனுடைய நெற்றிக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று பெரியாழ்வார் யசோதை அழைப்பதுதான் இந்த 19வது பாசுரம்.